இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. மதுபோதையில் மரண விபத்தை ஏற்படுத்திய ஆடவர் மீது கொலை குற்றச்சாட்டு. குலானில் கடந்த வாரம் மதுபோதை மற்றும் போதைப்பொருள் மயக்கத்தில் வாகனம் ஓட்டி மரண விபத்தை ஏற்படுத்தியதாக தொழில்நுட்ப பணியாளர் ஒருவர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார். மார்ச் 29ஆம் தேதி ஜாலான் ராயா பாராட்டில் 33 வயது அமீருல் ஹபீஸ் ஒமருக்கு மரணத்தை ஏற்படுத்தியதாக 28 வயது சக்தி கணபதி மீது குலான் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அந்த கொலை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. எனினும் கொலை குற்றம் உயர்நீதிமன்றத்தின் கீழ் வருவதால் அவரிடம் இருந்து ஒப்புதல் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை. ஒருவேளை குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டால் மரண தண்டனை விதிக்கப்படலாம் அல்லது 30 முதல் 40 ஆண்டுகள் வரையிலான சிறை தண்டனையும் 12க்கும் குறையாத பிரம்படியும் விதிக்கப்படலாம். அலட்சியத்தால் தாயின் மரணத்திற்கு காரணமான கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை விரிவுரையாளருக்கு 2,55,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்க உத்தரவு. HKL எனும் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையின் அலட்சியத்தாலேயே தாயின் மரணம் ஏற்பட்டதாக நிரூபிக்கப்பட்ட வழக்கில் ஒரு விரிவுரையாளருக்கு 2,55,000 ரிங்கிட் இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவமனை மற்றும் அதன் பணியாளர்கள் மருத்துவ அலட்சியம் செய்துள்ளதாக உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. வழக்கு தொடுத்த விரிவுரையாளர் லிம் லீ சின் HKL வழங்கிய சிகிச்சை தேவையான தரத்துக்கு கீழானது என்றும் அதுவே தனது தாயின் மரணத்திற்கு வித்திட்டது என்றும் நீதிமன்றத்தில் நிரூபித்தார். இதையடுத்து ஏற்பட்ட இழப்பு மற்றும் மனவேதனைக்கு ஈடாக எந்த இழப்பீடு தொகை வழங்கப்பட்டுள்ளது. 1MDB தொடர்புடைய ஓவியங்கள் பிகாசோ உட்பட மலேசியாவுக்கு மீண்டும் கொண்டு வரப்படுகின்றன. 1MDB ஊழல் விவகாரத்துடன் தொடர்புடைய உயர் மதிப்புள்ள 4 ஓவியங்கள் மலேசியாவுக்கு திரும்ப கொண்டு வரப்படுகின்றன. உலக புகழ்பெற்ற ஓவியர் பாப்லோ பிகாசோவின் படைப்பும் அவற்றில் அடங்கும். ஜீன் மிரோ, பால்தஸ் மற்றும் மாரிஸ் உட்ரில்லா போன்ற பிரபல ஓவியர்களின் படைப்புகளும் அதில் அடங்குகின்றன. இந்த ஓவியங்கள் மலேசியா கொண்டு வரப்பட்டு விரைவில் புத்ரஜயா MACC தலைமையகம் வந்தடையும் என அந்த மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் கூறியது. இந்த ஓவியங்கள் 1MDB வழக்கின் சாட்சியான ஜாஸ்மின் லூ வாங்கிய சொத்துகளாக கூறப்படுகின்றன. அவை தவறாக பயன்படுத்தப்பட்ட நிதியுடன் தொடர்புடையதாக அமெரிக்க நிதித்துறையால் அடையாளம் காணப்படுகின்றன. இந்த சொத்துக்களை மீட்டுக் கொண்டு வருவது MACC, அமெரிக்க மத்திய புலனாய்வு துறையான FBI மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் ஒத்துழைப்பின் மூலம் நடைபெறுகிறது. மீட்டெடுக்கப்பட்ட இந்த ஓவியங்கள் பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்தப்படலாம் என்றும் பின்னர் ஏலத்தில் விடப்பட்டு அதன் மூலம் கிடைக்கும் தொகை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. 112 ஆண்டுகள் பாரம்பரியத்துடன் தம்பின் ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஆலய கும்பாபிஷேகம். நெகிரி செம்பிலான் தம்பினில் 112 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது ஸ்ரீ சுந்தரேஸ்வர விநாயகர் ஆலயம். 10,000க்கும் மேற்பட்ட சுற்று வட்டார இந்துக்களுக்கு மிக முக்கியமான ஆலயங்களில் ஒன்றும் கூட. இன்று 100 பாரம்பரியத்தை தாங்கி நிற்கும் இந்த ஆலயம் வரும் ஜூன் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் காணவுள்ளது. சிறிய வழிபாட்டு தலமாக தொடங்கி கோபுரங்களுடன் கூடிய பெரிய கோவிலாக வளர்ச்சி கண்ட பிறகு இவ்வாலயத்தில் நடைபெறும் 3வது குடமுழுக்கு இதுவாகும். தமிழகத்தை சேர்ந்த வணிகரும் பூசாரியுமான கருப்பன் செட்டியார் என்பவர் சிறிய கோவிலாக இதை நிறுவினார். இந்த ஆரம்ப கால வரலாற்றை அவர் விளக்குகிறார். அதன் நடப்பு தலைவர் கோவிந்தசாமி ராஜு. ஆலயம் இன்று வரை தொடருவதற்கு இந்த கருப்பன் செட்டியாரின் செய்த ஒரு முக்கியமான செயல் காலத்திற்கும் நினைவு கூறத்தக்கது. எதிர்காலத்தை அன்றே சரியாக கணித்தாரோ என்னவோ மீண்டும் இந்தியாவுக்கு நிரந்தரமாக திரும்பும் முன்னர் ஆலய நிலத்தை அவர் பதிவு செய்துவிட்டு சென்றுள்ளார். ஆரம்பத்தில் சிறிய கொட்டகை அளவுக்கு இருந்த கோவிலை செட்டியார் சற்று பெரிதாக்கி கொடுத்துவிட்டு செல்ல காலப்போக்கில் படிப்படியாக வளர்ந்து இன்று நன்கு கம்பீரமாய் காட்சி அளிக்கிறது. ஏப்ரல் மாத மின்சார கட்டண சலுகை குறைப்பு அதிக எண்ணிக்கை எதிர்பார்க்கலாம். நாட்டில் மணிக்கு 600 கிலோவாட்டுக்கு மின்சாரம் பயன்படுத்தும் குடும்பங்கள், அதாவது மாதத்திற்கு 215.98 ரிங்கிட்டுக்கு மேல் கட்டணம் செலுத்தும் வீடுகள் இந்த ஏப்ரல் மாதம் அதிக கட்டணத்தை செலுத்த வேண்டியிருக்கும். TNB அதன் தானியங்கி எரிபொருள் கணக்கீட்டு முறைக்கான AFA சலுகையை குறைத்துள்ளதே அதற்கு காரணம். அந்த வகையில் மார்ச் மாதத்தில் 1 மணி கிலோவாட்டுக்கு 0.0215 ரிங்கிட்டாக இருந்த சலுகை
ஏப்ரலில் 0.0047 ஆக குறிக்கிறது. உதாரணத்திற்காக மட்டும் 800 கிலோவாட் பயன்படுத்தும் குடும்பங்கள் ஏப்ரலில் 329.68 ரிங்கிட்டை கட்டணமாக செலுத்த வேண்டும். இதில் 3.76 ரிங்கிட் மட்டுமே கழிவு சலுகையாகும். இதுவே மார்ச் மாதத்தில் அதே குடும்பம் 17.20 ரிங்கிட் கட்டண கழிவு சலுகையை அனுபவித்து 316.24 மட்டுமே செலுத்தியிருக்கும். இச்சலுகை குறைப்பு ஈரான் போரால் உலகளாவிய எரிபொருள் விலை உயர்ந்ததால் ஏற்பட்டுள்ளது. ரவாங் இந்து கோவிலை உடைக்க விதிக்கப்பட்ட தடை உத்தரவை ரத்து செய்த உயர்நீதிமன்றம். ஸ்லாங்கூர் ரவாங்கில் ஓர் இந்து கோவிலை உடைக்க யாயாசான் குப்ரா அறக்கட்டளைக்கு செலாயாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் விதித்திருந்த தடை உத்தரவை ஷா அலாம் உயர்நீதிமன்றம் அதிரடியாக தள்ளுபடி செய்துள்ளது. எனினும் அம்முடிவுக்கான காரணத்தை நீதிபதி சூர்யாதி ஹசியம் தெரிவிக்கவில்லை என ஸ்ரீ உச்சிமலை முனீஸ்வரர் ஆலய நிர்வாகத்தின் வழக்கறிஞர்களான ராஜேஷ் மற்றும் சச்பிரீத் ராஜ் சிங் சொன்பால் கூறினார். உயர்நீதிமன்றத்தின் இம்முடிவால் உண்மையிலேயே நாங்கள் தெளிவற்ற நிலையில் உள்ளோம் என ராஜேஷ் கூறினார். என்ற போதிலும் இது குறித்து மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. அதன் தீர்ப்பு வரும் வரை கோவிலின் எஞ்சிய பகுதியை உடைக்கக்கூடாது என குப்ரா அறக்கட்டளைக்கு தாங்கள் எச்சரிக்கை கடிதம் அனுப்பியுள்ளதாகவும் ராஜேஷ் சொன்னார். நில தகராறு இருப்பதால் அக்கோவிலை உடைக்கும் பணியை தொடரக்கூடாது என மார்ச் 13 செலாயாங் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் குப்ரா அறக்கட்டளைக்கு உத்தரவிட்டது. அந்த உச்சிமலை முனீஸ்வரர் கோவில் 1995 முதல் அங்கு செயல்பட்டு வரும் நிலையில் நடப்பு நிலை உரிமையாளர் 2001 முதலே நிலத்துக்கு சொந்தக்காரராகியுள்ளார். எனவே இதற்கு முதலில் தீர்வு காண வேண்டும். அதுவரை கோவில் உடைப்பை மேற்கொள்ளக்கூடாது. இந்த விவகாரத்தை கடுமையாக முறையாக கையாளாவிட்டால் பொது அமைதி கெடும் என்றும் செலாயாங் மேஜிஸ்ட்ரேட் கூறியிருந்தார். மாய்காவின் எய்ம்ஸ் எம்ஐஇடி டாஃபே கல்லூரி வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வேன். இந்திய மாணவர்களுக்கு விக்னேஸ்வரன் வலியுறுத்து. மாய்காவின் கல்விக் கழகங்களான எம்ஐஇடி, எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மற்றும் டாஃபே கல்லூரி போன்றவற்றை தங்களது உயர்கல்விக்குள் நாட்டில் உள்ள இந்திய மாணவர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். மருத்துவம் உட்பட பல்வேறு நிபுணத்துவத்தால் சிறந்து விளங்கும் மாணவர்கள் கல்வி வாய்ப்புகளையும் அதற்கு தேவையான கல்வி நிதி உதவிகளையும் ஏற்பாடு செய்வதற்கு மாய்கா எப்போதும் தயாராக இருக்கிறது. கடந்த காலங்களில் ஆயிரக்கணக்கான இந்திய மாணவர்கள் மாய்காவின் உபகார சம்பளம் மற்றும் கல்வி நிதி உதவியோடு உயர்கல்வி துறையில் வெற்றிகரமாக பட்டம் படிப்பு முடித்தனர். எனவே இந்த வாய்ப்பை நமது மாணவர்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மாய்காவின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். எம்ஐசிசி மீதான விசாரணை அறிக்கையை வெளியிடுவதில் வேண்டுமென்றே தாமதமா? ப்ளூம்பர்க் செய்திக்கு அரசாங்கம் மறுப்பு. மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஐசிசியின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்பாக்கி மீதான விசாரணை அறிக்கை வெளியிடப்படுவதை பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் வேண்டுமென்றே தாமதப்படுத்தினார் என்ற ப்ளூம்பர்க் செய்தியை அரசாங்கம் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. தனியார் நிறுவனத்தில் அசாம்பாக்கி பங்கு வைத்திருப்பதாக எழுந்த புகாரை விசாரிக்க சிறப்பு குழு அமைக்கப்பட்ட நிலையில் விசாரணை முடிவுகளை வெளியிடுவதில் தாமதம் செய்யுமாறு பிரதமர் உத்தரவிட்டதாக ப்ளூம்பர்க் செய்தி வெளியிட்டுள்ளது. இது அரசாங்கத்தின் வெளிப்படைத்தன்மை குறித்து கேள்வியை எழுப்பியது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகள் முற்றிலும் தவறானவை என்றும் ஆதாரமற்றவை என்றும் அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். விசாரணை அறிக்கை மார்ச் 11 அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டு விட்டது என்றும் தற்போது அது முறையாக ஒழுங்கு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் சொன்னார். இவ்விசாரணையில் அனைத்து செயல்முறைகளும் விதிமுறைகளுக்கு உட்பட்டே நடைபெறுகின்றன என்றும் பிரதமரின் எந்த தலையீடும் இல்லை என்றும் ஷம்சுல் அஸ்ரி தெளிவுபடுத்தினார். ஹார்முஸ் நீரிணையில் மலேசிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு தொடர்பில் எந்த உத்தரவும் மலேசிய ராணுவ படைக்கு கிடைக்கவில்லை. ஈரானில் உள்ள ஹார்முஸ் நீரிணை வழியாக செல்வதற்காக தற்போது காத்திருக்கும் மலேசிய கப்பல்களுக்கு பாதுகாப்பு அளிக்க எந்த ஒரு ராணுவ வசதிகள் அல்லது பாதுகாப்பு படைகள் ஏற்பாடு செய்யப்படவில்லை. அந்த கடற்பகுதிக்கு இதுவரை துருப்புகளையோ அல்லது பாதுகாப்பு ராணுவ வசதிகளையோ அனுப்ப வேண்டிய அவசியம் இல்லை என்றும், ஆனால் தேவைப்பட்டால் இந்த விவகாரத்தில் உதவி வழங்க தனது தரப்பு தயாராக உள்ளதாக மலேசிய ராணுவ படைகளின் தளபதி
ஜெனரல் டத்தோ மாலிக் ரசாக் சுலைமான் தெரிவித்தார். மத்திய கிழக்கு வட்டாரத்தில் பதற்றம் அதிகரித்து வந்த போதிலும் ஈரான் அளித்த உறுதிமொழிகளை தொடர்ந்து அடுத்த சில நாட்களில் குறைந்தது 7 மலேசிய கப்பல்கள் ஹார்மூஸ் நீரிணை வழியாக பாதுகாப்பாக செல்லும் என்று ஊடகங்கள் முன்னதாக தகவல் வெளியிட்டிருந்தன. பாசிர் வளைகுடாவில் கப்பல்கள் இருப்பது குறித்தும் இந்த முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதை வழியாக செல்ல அவற்றின் நோக்கம் குறித்தும் ஈரானுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக மலேசியாவுக்கான ஈரானிய தூதர் வாலியோலயா முகமது நஸ்ரப் கூறினார். சாரா உதவி இன்று மைகார்டு கணக்கில் சேர்க்கப்படுகிறது. அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்கான சாரா உதவி திட்டத்தின் மாதாந்திர உதவி இன்று தகுதியானவர்களின் மைகார்டு கணக்குகளில் நேரடியாக சேர்க்கப்படுகிறது. குடும்பங்களுக்கு 100 ரிங்கிட், முதியவர்களுக்கு 50 ரிங்கிட், தனி நபர்களுக்கு 50 ரிங்கிட் என இந்த உதவி வழங்கப்படுகிறது. இதுவே வறிய நிலையில் உள்ளவர்களுக்கான ஈகாஷி பட்டியலில் இருப்பவர்களுக்கு கூடுதல் தொகை, அதாவது குடும்பங்களுக்கு 200 ரிங்கிட், முதியவர்களுக்கு 150 ரிங்கிட், தனிநபர்களுக்கு 100 ரிங்கிட் என வழங்கப்படுகிறது. இந்த உதவி அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்காக மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும். நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சூப்பர் மார்க்கெட்டுகள் மற்றும் மளிகை கடைகளில் ரொக்கமில்லா பரிவர்த்தனை முறையில் செலவிடும் வகையில் இந்த சாரா உதவி வழங்கப்படுகிறது. உதவி பெறுநர்கள் sara.gov.my என்ற அதிகாரப்பூர்வ தளத்தில் தங்கள் மைகார்டு விவரங்களை பயன்படுத்தி உதவித்தொகையை சரிபார்க்கலாம். ஈரான் தாக்குதலை ஆதரிக்காத நாடுகள் எண்ணெயை அமெரிக்காவிலிருந்து வாங்கிக் கொள்ளட்டும் அல்லது ஹார்முஸ் நீரிணையிலிருந்தே நேரடியாக பெற்றுக் கொள்ளட்டும். ட்ரம்ப் அதிரடி. ஈரானுக்கு எதிராக அமெரிக்காவின் தாக்குதலை ஆதரிக்காத நாடுகள் எண்ணெயை அமெரிக்காவிடம் விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளட்டும், இல்லையேல் அல்லது வேறு எங்காவது பெற்றுக் கொள்ளட்டும் அல்லது அவர்களை நேரடியாக ஹார்முஸ் நீரிணைக்கு சென்று எடுத்துக் கொள்ளட்டும் என அதிபர் டொனால்டு ட்ரம்ப் காட்டமாக கூறியுள்ளார். ஈரானை சுற்றியுள்ள பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் உலகின் முக்கிய எண்ணெய் போக்குவரத்து பாதையான ஹார்முஸ் நீரிணையில் மறுட்டல்கள் தொடர்கின்றன. அதனால் எண்ணெய் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளதோடு கையிருப்பு கிடைப்பதும் பிரச்சனையாகியுள்ளது. இதன் காரணமாக உலகளாவிய அளவில் எரிசக்தி தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. நிலைமை தொடர்ந்து மோசமடைந்தால் அனைத்துலக உறவுகள் மேலும் பதற்றமடையலாம் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். இந்நிலையில்தான் அமெரிக்காவின் ராணுவ நடவடிக்கைகளை சில ஐரோப்பிய நாடுகள் ஆதரிக்காதது ட்ரம்பை பெரும் கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஒரே தொலைபேசி அழைப்பில் சாதித்து காட்டிய அன்வார். ஹார்முஸ் நீரிணையில் மலேசிய எண்ணெய் கப்பல்கள் செல்ல அனுமதி. பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேரடியாக ஈரானிய அதிபர் மசூத் பெசிஸ்கினான் உடன் தொலைபேசியில் பேசியதை அடுத்து ஹார்முஸ் நீரிணையில் மலேசிய எண்ணெய் கப்பல்கள் கட்டணமின்றி பாதுகாப்பாக செல்ல அனுமதி கிடைத்துள்ளது. மலேசியாவின் எண்ணெய் பாதுகாப்புக்கும் அன்வாரின் அரச தந்திரத்திற்கும் கிடைத்த முக்கிய வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது. 4 கச்சா எண்ணெய் கப்பல்கள் உட்பட 7 மலேசிய கப்பல்கள் இனி கட்டணமின்றி அந்த நீரிணையை கடந்து செல்லும். ஹார்முஸ் வழியாகத்தான் மலேசியாவின் எண்ணெய் இறக்குமதியில் பாதி வருகிறது. ஒருவேளை கட்டணம் விதிக்கப்பட்டிருந்தால் உள்ளூரில் எரிபொருள் விலை உயர்ந்து அரசாங்கத்தின் மானிய செலவுகளும் அதிகரித்திருக்கும். ஆனால் அன்வார் தலைமையில் மலேசியாவின் நடுநிலையாக அரசு தந்திர உறவுகள் நேரடி பேச்சுவார்த்தை எளிதாக்கி இந்த வெற்றியை சாத்தியமாக்கியுள்ளன. இதன் மூலம் அனைத்துலக அளவில் மலேசியாவின் ஆற்றல் நிரூபிக்கப்பட்டு பாதுகாப்பும் பொருளாதார நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படுத்தப்பட்டுள்ளன.